முன்னாடி வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்து வரல பெரிய மரங்கள் வந்து இல்லை, பெரிய வனவிலங்குகளுடைய சாணம் இல்லை. அது நல்லா பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய வனப்பகுதிக்கெல்லாம் நாங்களும் போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். அந்த சாணங்கள் வச்சே இங்கே என்ன விலங்குகள் வந்துச்சு, என்ன விலங்குகள் வந்து போச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சாலை இருந்ததுக்கான வழித்தடங்கள் வந்து துல்லியமாக வந்து அந்த வழித்தடங்கள் வந்து இருக்கு. இதை வந்து நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறையும் வனத்துறையும் அளவிடக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இப்போதைய கட்டுமானத்துக்கான எஸ்டிமேட் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியதான் பாக்கி, என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, கடினமான உயரமான பாதையும் இல்லை. இது நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி கடினமான உயரமான பாதையும் இல்லை. நம்மளே வந்துட்டோம் ஏறி. ஆமா, நம்மளே ஏறி வந்துட்டோம். இப்ப எந்த ஒரு துறையா இருந்தாலும் அது மக்களுக்கான துறை தான். இந்த மக்களுக்கான ஆட்சியே வந்து மக்களுக்கான ஆட்சி தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மக்களுக்காக இந்த சாக்குளத்துமெட்டு பாதையை நிச்சயமாக நம்முடைய அரசாங்கம் வந்துதான் அமைச்சு கொடுக்கணும்னு இருக்கு. நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். இதுல நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த துறை ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்க பேசுறது வந்து புரிஞ்சுக்க முடியுது, எந்த துறையா இருந்தாலும் அது மக்களுக்கான துறை தான், மக்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு? எந்த துறை வந்து பிரச்சனை பண்றாங்க, இல்ல வந்து அனுமதி கொடுக்க? அதாவது ஒரு காலகட்டத்துல வனத்துறை தலைமை வரைக்குமே அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் இன்னொரு வனத்துறை அதிகாரிக்கு மாறுறப்ப வந்து முரண்பட்ட சில தடைகளை சொல்லி அவர் வந்து தடை சொல்றார்.